ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் நந்தகுமார். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எம்எஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி பார்க்க போகிறோம். என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, பாலக்கீரை சிக்கன் மோமோஸ். இந்த சிக்கன் மோமோஸ்னாலே எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ரெசிபி. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாருமே பிடிச்ச ஒரு ரெசிபி. ஸோ இது வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக பாலக்கீரையை வச்சு பண்ண போகிறோம். இந்த பாலக்கீரையில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாலக்கீரையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அது இல்லாமல் இதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, டயபெட்டிஸ் வந்து இது கண்ட்ரோல் பண்ணும். நம்மளுடைய பிளட் ப்ரெஷரை வந்து கண்ட்ரோல் பண்ணும். நம்மளுடைய கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. நம்மளுடைய ஸ்கின்னுக்கு நல்லது. நம்மளுடைய ஹேருக்கு நல்லது. இது மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. குழந்தைங்க வந்து கீரை பொதுவாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாதிரி நீங்கள் கீரையை சேர்த்து நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லா குழந்தையும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க, அந்த மாதிரியான ஒரு ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க அந்த பாலக்கீரை சிக்கன் மோமோஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாலக்கீரை சிக்கன் மோமோஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து சிக்கன் வந்து 1/4 கிலோ எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி அதை வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பஞ்ச் பாலக்கீரை எடுத்திருக்கேன். மைதா மாவு வந்து 250 கிராம் எடுத்திருக்கேன். சோம்பு வந்து 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் வந்து 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சீரகத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கரம் மசாலா வந்து 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தனியாத்தூள் வந்து 3/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகாத்தூள் வந்து 3/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி வந்து ஒரு கொத்து வந்து க்ளீன் பண்ணி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் வந்து ஒரு 2 பச்சை மிளகாய் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆயில் வந்து ஒரு 5 ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம பாலக்கீரை சிக்கன் மோமோஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வாங்க பாலக்கீரை சிக்கன் மோமோஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து பாலக்கீரை சிக்கன் மோமோஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து மாவு வந்து நம்ம ரெடி பண்ணணும். அந்த டோன்னு சொல்லுவாங்க, அது நம்ம ரெடி பண்ணணும். வாங்க, அது ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். ஸோ அந்த மிக்சிங் பவுலில் வந்து நான் வந்து ஒரு 250 கிராம் மைதா மாவு வந்து நான் ஆட் பண்ணுறேன். மைதா மாவை ஆட் பண்ணிவிட்டு 1/4 ஸ்பூன் உப்பு நான் ஆட் பண்ணுறேன். நான் சொன்னேன் இல்லையா பாலக்கீரை, அந்த பாலக்கீரையை வந்து நான் வந்து ஜூஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி பாலக்கீரை வந்து ஜூஸாக ரெடி பண்ணியிருக்கேன். இதை வச்சு தான் நான் வந்து இந்த மாவு வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். வாங்க, அது நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம சப்பாத்திக்கு மாவு ரெடி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம மோமோஸ் பண்ணுறதுக்கு அந்த டோ மாவை வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம இதில் ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணணும். ஆயில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவுக்கு வந்து ஒரு 30 மினிட்ஸ் வந்து ரெஸ்டிங் டைம் கொடுக்கணும். ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம இந்த மோமோஸ்க்கு உள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டஃப்பிங் ரெடி பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க. பாலக்கீரை சிக்கன் மோமோஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து மாவு வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து அந்த மாவில் வைக்கிறதுக்கு நம்ம வந்து சிக்கன் ஸ்டஃப்பிங் வந்து ரெடி பண்ணணும். வாங்க, அந்த சிக்கன் ஸ்டஃப்பிங் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். பேன் வச்சுட்டேன். பேன் காயணும், அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணலாம். பேன் காய்ஞ்சிச்சு. இந்த டைமில் வந்து நம்ம ஒரு 3 ஸ்பூன் ஆயில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் காயணும், அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணலாம். எண்ணெய் காய்ஞ்சிச்சு. இந்த டைமில் வந்து நம்ம 1/2 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணுறோம். இந்த சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் வந்து ஒரு 40% குக் ஆனால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வெங்காயம் வந்து 40% குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம 2 பச்சை மிளகாய் வந்து நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி லைட்டாக ஒரு 2 மிக்ஸு பண்ணி விட்டதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வந்து சேம் ரேஷியோவில் 3/4 ஸ்பூன் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது
50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு ரெண்டுத்தையுமே ஒன்றா கிரைண்ட் பண்ணி அதுலேருந்து ஒரு 3/4 ஸ்பூன் நான் எடுத்துக்கிறேன். அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அந்த இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லெல்லாம் போயிடுச்சு. ஸோ அடுத்து நம்ம வந்து ஒரு தக்காளி வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் ஆட் பண்ணுறேன். தக்காளி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறமா சால்ட் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா, நான் 1/4 கிலோ சிக்கன் வந்து வாங்கி நல்லா வாஷ் பண்ணி அதை கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த சிக்கனை நம்ம ஆட் பண்ணிடலாம். சிக்கன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கன் ஆட் பண்ணோன்னே நான் ஒரு 1/4 டம்ளர் நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் ஆட் பண்ணி ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டேன். இந்த சிக்கன் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் குக் பண்ணணும். ஸோ அந்த சிக்கன் வந்து வேகிற வரையிலும் நம்ம வெயிட் பண்ணலாம். வந்து சிக்கன் ஆட் பண்ணி 10 மினிட்ஸ் குக் ஆகணும்னு சொல்லியிருந்தேன். சிக்கன் வந்து 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக மசாலா ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் ஆட் பண்ணுறேன். சீரகத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். கரம் மசாலா தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். மல்லித்தூள் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். சில்லி பவுடர் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மசாலாவும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ணியிருக்கேன். அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃபைனலாக வந்து நம்ம அந்த பாலக்கீரை சொன்னோம் இல்லையா, அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாலக்கீரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போது இறக்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக வந்து ஃபைனலாக நான் வந்து கொத்தமல்லி வந்து ஒரு கொட்டை ஆட் பண்ணுறேன். இது வந்து ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது. அதுக்காக தான் வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து மோமோஸ் தான் வந்து நம்ம ரெடி பண்ணோம். வாங்க அந்த மோமோஸ் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம வந்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணி அதை ஆடுறதுக்காக வச்சுட்டோம். 1/2 அன் ஹவராக வந்து ஊறிட்டுருக்கு. ஸோ இதை நம்ம இப்போ எடுத்து நம்ம வந்து சப்பாத்தி மாவு மாதிரி இது பண்ணிக்கலாம். இது பண்ணிவிட்டு இதை வந்து 2 இதுவாக பிரிச்சுக்கோங்க. ஊட்டிக்கோங்க. நம்ம பூரிக்கு மாவு உருட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து இந்த மாவை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும். ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி கத்தி வச்சு 1/2 இன்ச்சுக்கு ஒரு இது கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க மாவு. ஓகேவா? இந்த மாதிரி ரெடி பண்ணி பவுலில் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம மோமோஸ்க்கு வந்து நம்ம மாவு வந்து நம்ம பூரிக்கு திரட்டுற மாதிரி நம்ம திரட்டிக்கலாம். இந்த உள்ளங்கை இந்த இந்த இடத்துல இருக்க பற்றி அந்த கட்டை விரலாண்ட இந்த இடத்துல வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த மாவு வந்து அந்த ரவுண்ட் ஷேப்பில் வரும். நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து திரட்டிக்கலாம். ஒரு கையில் இது பண்ணிக்கோங்க. இந்த ஓரத்தில் மட்டும் ஷேப் வந்து கரெக்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வந்து நீங்கள் மாவை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் சென்டரில் வச்சுக்கோங்க. இந்த ஃபிங்கர் இருக்குது பார்த்தீங்களா, ஃபிங்கருக்கு சென்டரில் இப்படி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு மடிக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். வச்சுட்டு ஸ்டஃபிங் ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த மாவு சென்டரில் அப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை அப்படியே ரெண்டுமே ஷேப் பண்ணிக்கோங்க. ஷேப் பண்ணிவிட்டு இந்த 2 சைடும் மடித்து விட்டுக்கோங்க. இந்த சைடு இந்த சைடு 2 சைடும் மடித்து விட்டுட்டு அதை அப்படியே ஜாயின் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு ஃபிங்கர் இப்படி வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிட்டு வாங்க.
மாதிரி தான் நம்ம கொண்டு வரணும். இப்போது மோமோஸ் ஷேப் வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மோமோஸ் கரெக்டாக அந்த ஷேப் கரெக்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ வாங்க இந்த மோமோஸ் வந்து நம்ம வேக வச்சு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இட்லி ரெடி பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த கற்றால நான் வந்து ஃபுல்லாக ஈர துணியை வந்து நினச்சி ஃபுல்லாக வந்து கட்டியிருக்கேன். ஸோ அந்த கற்றா வந்து நான் மேலே வைக்கிறேன். மேலே வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த மோமோஸை எல்லாத்தையும் இதில் வைக்கலாம். இந்த மாதிரி மோமோஸ் எல்லாத்தையும் வச்சு செட் பண்ணியாச்சு. மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து குக் ஆகணும். ஓகேங்களா? 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம பார்ப்போம். இந்த பக்கம் வந்து மோமோஸ் வந்து குக் ஆகிட்டுருக்கு. அந்த சேம் டைமில் வந்து நம்ம வந்து மோமோஸ்க்கான சாஸ் வந்து ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம பார்ப்போம் என்னென்னட்டு. நான் வந்து 3 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 வரமிளகா வச்சுருக்கேன். 1/4 துண்டு இஞ்சி வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 பல்லு பூண்டை வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/4 பீஸ் எலுமிச்சை வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூனு உப்பு, 1/2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை. ஸோ இதெல்லாம் தான் வந்து அந்த மோமோஸ் சாஸ் ரெடி பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ஸு. இப்போ வந்து நான் ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த தண்ணி வந்து நல்லா சூடாக இருக்குது. கட் பண்ணி வச்சுருக்க அந்த தக்காளி வந்து நம்ம இந்த தண்ணியில் வந்து போட்டுருவோம். மிளகாவையும் நம்ம இந்த தண்ணியில் போட்டுருவோம். இது வந்து 5 மினிட்ஸ் to 10 மினிட்ஸ் வந்து இது நல்லா குக் ஆகணும். குக் ஆகிட்ட பிறகு இது வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி நம்ம அந்த மோமோஸ் சாஸ் வந்து ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம வந்து அந்த மோமோஸ் சாஸ்க்காக நம்ம வந்து தக்காளியும் வரமிளகாவும் வந்து குக் பண்ணுறதுக்காக விட்டுருந்தோம். 10 மினிட்ஸ் மேலே ஆயிடுச்சு, குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இந்த மேலே இருக்கிற அந்த தக்காளியோட ஸ்கின்னை எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம கிரைண்ட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கிரைண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி நம்ம சாஸ் ரெடி பண்ணலாம். மோமோஸ் வந்து குக் பண்ணுறதுக்காக வந்து வச்சுருந்தோம். 20 மினிட்ஸ் வந்து குக் ஆகணும்னு சொல்லியிருந்தேன். அந்த 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம வந்து ஓப்பன் பண்ணி எப்படி குக் ஆகிருக்குன்றதை பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் வந்து குக் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள். ஸோ சூப்பராக வந்திருக்கு. ஸோ எல்லா சைடும் வந்து சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பாலக்கீரை சிக்கன் மோமோஸ் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி வரமிளகாய் வந்து வேக வச்சு அதை வந்து கிரைண்ட் பண்ணி மோமோஸ் சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ வாங்க மோமோஸ் சாஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பேன் வச்சுருக்கேன். அந்த பேன் வந்து காயணும், அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணலாம். பேன் வந்து காஞ்சிச்சு. இந்த டைமில் வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சிச்சு. இந்த டைமில் வந்து 5 பூண்டு வந்து சின்னதாக பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/4 துண்டு இஞ்சி வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது ரெண்டுத்தையுமே நான் ஆட் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து நான் லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பூண்டும் அந்த இஞ்சும் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம இந்த தக்காளியையும் வரமிளகாவையும் ஆட் பண்ணிடலாம். மசாலா இருந்த பவுல்லே வந்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி அந்த தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலா வந்து நல்லா கொதிக்கணும். அது வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அந்த மசாலா வந்து நல்லா கொதிக்குது. இந்த டைமில் வந்து சால்ட் வந்து ஒரு 2 பிஞ்ச் ஆட் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். நாட்டு சக்கரை வந்து ஒரு 2 பிஞ்ச் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஒயிட் சுகர் கிடையாது, அதனால் வந்து நான் ப்ரௌன் சுகர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ப்ரௌன் சுகரும் சால்ட்டும் 2 பிஞ்ச் ஆட் பண்ணி ஒரு நல்லா கொதிக்குது. இந்த டைமில் வந்து நம்ம வந்து லெமன் வந்து ஒரு 2-3 ட்ராப்ஸ் ஆட் பண்ணணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லெமன் ஆட் பண்ணி ஒரு 2 கலரி ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மோமோஸ் சாஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ வாங்க நம்ம மோமோஸும் சாஸும் சர்வ் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம ரெடி பண்ண பாலக்கீரை சிக்கன் மோமோஸ், அதுக்கான சாஸு சூப்பராக ரெடியாக இருக்குது. அவுட்புட் வேறு லெவலில் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இதை உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே வந்து சூப்பராக இருக்குது. நான் வீடியோக்காக சொல்லலை, உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி அவுட்புட் வந்திருக்குன்றதை எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
என்னுடைய இந்த ரெசிபி வந்து பிடிச்சிருந்தா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியில் பார்க்கலாம். அப்புறமா வந்து நிறைய பேர் வந்து எனக்கு வீடியோ வரலன்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி ஆளுன்றதை வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நல்லகுமார்.